ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை பீட்ரூட் புலாவ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பீட்ரூட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசியை 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசியில் கூட செய்யலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நிறம் மாற தேவையில்லை, கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாயோடைய காரம் மட்டும்தான், அதனால் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பீட்ரூட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பெரிய துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை, லைட்டாக நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இதை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு விசிலுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் வேக வைக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி அளந்து எடுத்தோம். ஸோ 1க்கு 1.5 கணக்குக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்ததால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் வர்ற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அரிசி உடஞ்சிராமல் லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மூடி வச்சு தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நெய் சேர்த்து செய்யும்போது புலாவ் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி வச்சுக்கோங்க. வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்ல டேஸ்டியான புலாவ் ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பீட்ரூட் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.